Please subscribe Sadhguru Sai Creations. நாள்பட்ட ஒற்றை தலைவலி, அதேமாதிரி மைக்ரைன், தலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறது, அடிக்கடி கிரிட்டினஸ் வர்றது, அடிக்கடி உங்களுக்கு சோர்வாக இருக்கிறது, இதுமாதிரி ரத்தக்கட்டு இருக்கலாம், இல்லை ரத்தம் சரியாக ஃப்ளோவாக இருக்காது, இல்லைனா உங்களுக்கு நிணநீர் சுரப்பிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ எப்பேற்பட்ட தலைவலியும் இதில் நீங்கிவிடும். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய வைரஸ், அதேமாதிரி அது உள்ளே இருக்கக்கூடிய முடி க்ரோத்துக்கு எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனை அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது தலையில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் வீங்கி புடைக்க செய்யும். உடல் சூடை குறைக்குது, குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யுது. அதாவது தலையில் ஆக்சிஜன் லெவல் கூட போணுச்சுன்னா குடல் சரியாகும். தலைவலி ஏன் வருது? ஆக்சிஜன் உள்ளே போகல, அங்கே ஏர் பிளாக் இருக்கலாம், பிளட் கிளாட் இருக்கலாம், நரம்பு சுருங்கி இருக்கலாம், உடல் சூடை குறைக்குது. அதையும் தாண்டி உடல் மினுமினுப்பு, அதையும் தாண்டி ஹேர் க்ரோத். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பதிவும் கூட. எல்லாரும் கேட்டிருந்தீங்க, இதில் முக்கியமான மைக்ரைன், தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மேலே இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் முதற்கொண்டு நான் சொல்ல வரேன். எல்லாமே பார்த்திங்கனாக்கா தலையில் இருக்கக்கூடிய மைக்ரோ நரம்புகள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாக் ஆகிருக்கலாம், அதேமாதிரி ரத்தக்கட்டு இருக்கலாம், இல்லை ரத்தம் சரியாக ஃப்ளோவாக இருக்காது, இல்லைனா உங்களுக்கு நிணநீர் சுரப்பிகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா காஞ்சிருக்கலாம், இல்லைனா நீர்ப்பாதைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா தடைக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளோ தான் ஒழிஞ்சு நம்ம மைண்டுக்கு, ஒரு பிரெயினுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஏர், ஃப்ரீக்வெண்ட் ஆக்சிஜன், ஃப்ரீக்வெண்ட் உங்களுடைய எல்லா எனர்ஜியும் நம்ம உள்ளே போயிட்டு இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ தலைக்கு நடுவில் D20ன்னு ஒரு ஏரியா இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பிறந்தோடைய நொழுன்னு இருக்கக்கூடிய மேல் ஒரு பாயிண்ட். அது பார்த்திங்கன்னா நல்லா இந்த போன் ரெண்டும் பார்த்திங்கன்னா கப்ளிங் ஆகிருக்கும். ஸோ அண்டத்தை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டத்தை கண்டவர்கள் எல்லா பிரச்சனைகளும் மீண்டவர்கள் என்ற ஒரு அர்த்தம். ஸோ தலை கபாலம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி சைனஸாக இருக்கட்டும், தலை சம்மந்தப்பட்ட வலி, நாள்பட்ட ஒற்றை தலைவலி, அதேமாதிரி மைக்ரைன், தலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறது, அடிக்கடி கிரிட்டினஸ் வர்றது, அடிக்கடி உங்களுக்கு சோர்வாக இருக்கிறது, சீக்கிரமே பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருது, இம்யூனிட்டி இல்லாதவங்க, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தாது சத்தாய் சிரட்டை தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, தேங்காய் அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் சொன்னேன், அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்டம் என்பது சாதாரண இல்லை, அது உலகம் எப்படியோ அதான் தேங்காய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னடா அதை பற்றி மைக்ரைன் பற்றி தேங்காயை பற்றி போயிட்டேன்னு நினச்சிடாதீங்க. தேங்காயில் தான் அதுக்கான சத்து இருக்குது. சத்தமாக சொல்கிறேன். அதோட அண்ட பொருள் மெய் கண்ட பொருள்னு சொல்கிறது தேங்காய் இருக்குது. தேங்காவும் உலகமும் ஒன்று. நீங்கள் ஒரு ஒரு உருண்டையான உலகம் எடுத்துக்கோங்க. மேலே பச்சை பசேன்னு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வந்து இளநீல பச்சையாக இருக்கும். கொஞ்சம் பிரிச்சிருந்தீங்கன்னா நார் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மண்ணை வந்து நீங்கள் ஒரு கேணி வெட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே பச்சை பசேன்னு இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படி பார்த்திங்கன்னா மண்ணாக வரும். அதுக்கப்புறம் ஒரு செம்மண் வர ஆரம்பிச்சிடும். இந்த செம்மண் பார்த்திங்கனாக்கா பாறை தட்டினீங்கனாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளையாக ஒரு மண் வரும். அதுக்கப்புறம் தண்ணி வரும். இதுதான் பூமியோட அமைப்பு. கேணி வெட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். வெட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நோண்ட ஆரம்பித்தாங்கனாக்கா லைட்டாக ஒரு வெள்ளை மாதிரி புதர் மண்ணாக வரும். அதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறை தட்டும், அதான் தேங்காய் ஓடு. அதுக்கப்புறம் அதை உடச்சி உள்ளே போனீங்கனாக்கா வெள்ளை மண் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அமைப்பு. அதான் அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதிலேருந்து வரக்கூடிய தேங்காயிலேருந்து வரக்கூடிய சிரட்டையாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை வந்து தேங்காய் பாலாக இருக்கட்டும், தேங்காயில் வரக்கூடிய எதுவுமே பார்த்திங்கன்னா அமிர்தம். அதனால தான் தேங்காவை எல்லா பூஜைகள்லையுமே வச்சுருப்பாங்க. நல்ல விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தேங்காய்ங்கிறது நம்ம வேண்டது நடக்கிறதுனா கூட சாமி கிடைக்கக்கூடியது கூட தேங்காவாக இருக்கும். ஸோ தேங்காய் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது. ஏன்னா அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா 3 ஓட்டை இருக்கும். அதுதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானுக்குள்ளே அற்புதமான ஒரு சக்தியை எப்பொழுதுமே நேச்சுரல்லேருந்து சக்தி வாங்கிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான் ஃபீல்டை வாங்கிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய்ப்பால். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தலை நோவு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பெயின் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஸோ கண் வலியிலேருந்து எல்லாமே ஹீட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். மெயினாக மேலே கூட ஏர் ஹோல்ஸ்லேருந்து D20 ஏரியான்னு சொன்னேன் இல்லையா, உச்சி தலையில் இருக்கக்கூடிய பாயிண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே லாக் ஆகிருக்கும்? ஆக்சிஜனில் லாக் ஆகிருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா தலை பிரச்சனை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா முடி அடிக்கடி சொட்டை விழுறது, அதுக்கப்புறம் முடி க்ரோத் இல்லாத கிழக்க இருக்கிற முடி, அதுக்கப்புறம் முடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் உதறது, எல்லாமே ஹீட்டில் வரும். ஸோ இது கபாலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய மூளைக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், சத்து கொடுக்கணும். இது எல்லாமே வந்து கிளம்ஸி ஆகக்கூடிய மெடிசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அற்புதமாக தேங்காய் தண்ணி. நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் தண்ணிக்கு
அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. எல்லாத்துக்கும் தேங்காய் தண்ணிக்கு மேலே ஒரு இம்ப்ரெஸ் உண்டு. வீட்டில் தேங்காய் உடைச்சா உடனே ஒரு டம்ளர் நீட்டிட்டு நின்றுருப்போம். இல்லைன்னா எதாவது எனக்கு வேணும்னு ஒத்த காலம் நிற்போம். ஒரு தேங்காய் உடைச்சிருப்பாங்க, அதை ஷேர் பண்ணி குடிச்சிருப்போம். இந்த அனுபவம்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா தேங்காய் தண்ணிக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறது மட்டும் கிடையாது, அவ்வளோ மருத்துவம் இருக்கிறது. மகத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு தேங்காயை உடைச்சி அந்த தண்ணி இளம் தண்ணியை, அதாவது ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாமல் நம்ம இளநீ மாதிரி கூட எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தலையை வாஷ் பண்ணணும். வாஷ்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல்ப்லாம். இப்போ ஈரமாயிடும். தண்ணியை வெட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு அந்த தண்ணியை எடுத்து வெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளித்தாலே போதும். தேங்காய் தண்ணியை நம்ம எடுத்த உடனே நம்ம ஒரு டப்பா ஒரு பேசினில் ஊற்றி வச்சுக்கோங்க. துளசி வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா கரைசிடணும். தண்ணியில் வந்து துளசி சாறு மாரி இப்படியே கசக்கணும்னா சாறு இறங்கிடும். ஸோ துளசியோடு சேர்ந்து நம்ம இப்போ இளநீ தண்ணி எடுத்துக்கிறோம். தேங்காய் தண்ணியாக கூட இருக்கலாம். ஸோ ரெண்டும் இடப்பட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த வழுக்க மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கலாம் சூப்பராக. ஏன்னா அப்போ தான் சத்து அதிகமாக இருக்கும் தண்ணியில். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம துளசி இலையும் நல்லா சேர்த்துக்கணும். துளசி இல்லாத பட்சத்தில் நம்ம துளசி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத பட்சத்தில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தலையை வந்து தண்ணியில் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டோட்டலாக தேங்காய் தண்ணி இருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ எப்பேற்பட்ட தலைவலியும் இதில் நீங்கிவிடும். தலை நோவுகள் நிறையா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்தக்கட்டுலாம் இருக்கும் தலை உள்ளார, தெரிஞ்சிருக்காது. ஸோ அதேமாதிரி ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய வைரஸ், அதேமாதிரி அது உள்ளே இருக்கக்கூடிய முடி க்ரோத்துக்கு எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காவை காய வச்சு பக்குவமாக எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதுக்கு முன்னாடி இருக்கிறது தண்ணி. தேங்காய் தண்ணிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தேங்காய் தண்ணியை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்புறம் குளித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் தலைமுடியும் நல்லா இருக்கும், தலைவலி சரியாக போயிடும், தலை சம்மந்தப்பட்ட நோவுகள் சரியாகிவிடும். ஆக மட்டத்தில் நமக்கு கிரைன் அப்படிங்கிறக்கூடிய மைக்ரைன் மிகப்பெரிய பிரச்சனை. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது தலையில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் வீங்கி புடைக்க செய்யும். அப்போ தான் என்ன பண்ணும், தலை அடித்து நொறுக்கிற மாதிரி வலிக்கும். தலையை போய் மோதிக்கலான்லாம் தோணும். நல்லாவே தூக்கமே இருக்காது. இதனால் என்ன பண்ணும், மூஞ்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ டல்னஸ் ஆகிடும். ஸோ தலைவலி ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சி அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லை இருக்காது. நம்ம படிப்படியாக ஸோ இதை வாரம் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாலே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வாரம் 2 முறை தேங்காய் தண்ணியில் நம்ம தலையை வாஷ் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்சம் ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள். இதனால் என்ன சைடு எஃபெக்ட் இருக்க போது ஒன்றுமே கிடையாது. உடல் குளிர்ச்சி இருக்கும், ஆனால் சளி பிடிக்காது. ஸோ ஒரு அமைப்பு, உடல் சூடு தான் எல்லா வியாதிக்குமே காரணம். அப்போது மல்டியாக ஒர்க் பண்ணுது பாருங்களேன். உடல் சூடை குறைக்குது, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யுது. அதாவது தலையில் ஆக்சிஜன் லெவல் கூட போணுச்சுன்னா குடல் சரியாகும். நீ தலையில் தடவுறதுனால வயிற்றில் எப்படா சரியாகும் நீங்கள் கேட்கலாம். தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரி செய்ய உடல் சூடு கம்மியாயிட்டாலே வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய 72,000 நாடியுமே பேலன்ஸ் ஆகிடும். வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடல் சுத்தமாகிடும், உடல் மினுமினுப்பாகும், தலையில் நல்ல க்ரோத் இருக்கும், முடி, அதேமாதிரி கண் பார்வை நல்லா இருக்கும். ஸோ இதனால் வரக்கூடிய சிக்கல் தான் தலைவலி. தலைவலி ஏன் வருது, ஆக்சிஜன் உள்ளே போகல, அங்கே ஏர் பிளாக் இருக்கலாம், பிளட் கிளாட் இருக்கலாம், நரம்பு சுருங்கி இருக்கலாம், வேர்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இருக்கலாம், ஃபங்கஸ் அடைச்சிட்டு இருந்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி சோரியாசிஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் அழுக்குனால வந்து உருவாகி உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் அடைச்சிடும், சுத்தமாக அடைச்சிடும். டோட்டலாக அடைச்சிச்சினாலே உங்களுக்கு உங்களுடைய ஆக்சிஜன் உள்ளே போகாது, ரூட்டுக்கு தேவையான தண்ணி போஷாக்கு போகாது, விட்டமின்ஸ் போகாது. அப்போது என்ன பண்ணும், அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே நல்ல க்ரோத் இல்லாமல் இளநறைய வந்துடுது, சொட்டை விழுந்துருது. அது இல்லாமல் இன்றைக்கி ஹெல்மெட்லாம் கம்பல்சரியாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ஹீட்டு ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி ஏன்னா தெர்மாக்கோல் தான் ஹெல்மெட்டுக்குள்ளார இருக்கும். தெர்மாக்கோல், அதுக்கப்புறம் பிளாக் துணி வேறு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்வெட்டு உள்ளேயே நின்று திருப்பி ரிட்டன் இருக்கும், ஸ்மெல்லு, அந்த ஃபங்கஸ்ஸு, இவ்வளோ பிரச்சனையில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கோகோனட் வாட்டர் வாஷ் பண்ணோம்னா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஹெல்மெட் அவசியம், ஏன்னா உயிர் கவசமாச்சே, அது எல்லோரும் போட்டு தான் ஆகணும். உயிரை விட ஹேர் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா உயிர் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ ப்ரிவென்ஷனுக்குள்ளே வந்துடணும். எப்போல்லாம் நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு வெளில போயிட்டு வரோமோ வந்தவுடனே யாருமே தலை அலசுறதே கிடையாது, அப்படியே விட்டுறாங்க. அதே வேர்வையிலே போட்டுடுறாங்க. அதே காற்று மண்ணில் இருக்கக்கூடிய வைரஸ் உட்காந்துட்டு ஈஸியாக அந்த முடி கால்களில் போய் உட்காந்து காலி பண்ணிவிட்டு சாப்பிட்றது முடிய. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தலைவலி, மைக்ரைன் பிரச்சனை, மெயினாக மைக்ரைன், தலைவலி பிரச்சனைகள், ஒத்த தலைவலி, இதுக்கெல்லாம் கோகோனட் வாட்டர் அவ்வளோ பெரிய மருந்து. அதையும் தாண்டி உடல் சூடை குறைக்கிது, அதையும் தாண்டி உடல் மினுமினுப்பு, அதையும் தாண்டி ஹேர் க்ரோத். ஸோ கண் பார்வை தெளிவாக இருக்கும், மஞ்சள் காமாலெல்லாம் வரவே வராது. ஸோ கோகோனட் வாட்டர், த மேஜிக்கல் வாட்டர், இது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ
ஸோ அதனால் இதை மட்டும் தயவுசெய்து இது கோகோனட்டோட நம்ம துளசியை ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. துன்பத்தை போக்கும் துளசி அது ஒரு வகையானது. ஸோ கோகோனட் ஆடோட சேர்க்கும் பொழுது சீக்கிரம் அந்தளவுக்கு கோல்டு பிடிக்காது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதோட பவுன்சிங் வெளில வரும்போது அந்த வைரஸ்னால் வரக்கூடிய சளி வேறு, அனிச்சையாக செய்யக்கூடிய ஹீட்டை ரிலீஸ் பண்ணது பார்த்திங்களா பாடி, அப்போ நடக்கக்கூடிய ஒரு சில்னஸ் அதுவாக தான் இருக்கும் ஒழிஞ்சு சளி பிடிக்காது. ஸோ அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. வாரத்துக்கு 2 முறை கோகோனட் வாஷ் அதாவது வித் துளசியோடு சேர்த்து பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடம்புலையே பார்க்கலாம் நீங்கள். ஸோ தலையில் தான் எல்லாமே இருக்குது, உச்சி முதல் பாதம் வரை. அப்போ உச்சியை எவ்வளோ பெருசாக வச்சுக்கணும். மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய அற்புதமான மேஜிக்கல் வாட்டர் கோகோனட் வாட்டர். மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.